ஹாய், நான் உங்கள் நவீன் விக்னேஸ்வர். நம்ம ஊருக்கு என்னதான் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம பாட்காஸ்ட்டுக்கு என்னதான் ஆச்சு. ஒரு ரெகுலாரிட்டி இல்லை, முன்ன இருந்த மாதிரி ஃப்ரீக்குவன்சி இல்லை, என்னால் முன்ன மாதிரி பண்ண முடியல. ஸோ நிறைய மெசேஜஸும் வந்துச்சு. ஸோ அதை லைட்டாக அட்ரஸ் பண்ணிடலாம். ஆல்சோ சும்மா கேஷுவலாக ஒரு எபிசோட் போடலாம், ரொம்ப நாள் ஆச்சு பேசி அப்படிங்கிறக்காக தான் இந்த எபிசோடுங்க. ஸோ எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணல, ரொம்ப பிளாங்காக வந்து உட்காந்துருக்கேன். ஸோ ஸோ என்ன தோணுதோ கொஞ்சம் பேசிட்டு அப்படியே ஒரு அப்டேட் மாதிரி கொடுத்துட்டு போகிறேன், ஓகேங்களா? ஸோ நான் பாட்டுக்கு ரெகுலராக தான் பண்ணிட்டு இருந்தேன், வாரம் ஒருக்கா தான் பண்ணிட்டு இருந்தேன். யார் கண்டுபட்டுச்சோ தெரில, ரெகுலராக பண்ண முடியாமல் போச்சு. கொஞ்சம் ஒர்க் அதிகமாச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு வீட்டில் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போச்சு, கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆஃபீஸ் ஒர்க் அதுவும் இதுவும் சேர்ந்து அடிச்சுது. அப்புறம் 2-3 விஷயங்கள் கொஞ்சம் சேர்ந்து அடிக்க ஆரம்பித்தாங்க, ஃபினான்ஸ் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது, உனக்கு வர வயசாகிட்டே போகுது, சீக்கிரம் கல்யாணம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஓகேவா இந்த பொண்ணு ஓகேவான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ as we grow up, our responsibilities become higher and higher, and I think life challenges you in a different way in every different phase. ஸோ அதுதான் நடந்துட்டுருக்கு. I don't want to sound like ரொம்ப பெருசாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு இல்லை. இட்ஸ் a little challenging phase. எல்லாருக்குமே ஒரு லேட் 20s early 30s இருக்க எல்லாருக்குமே இருக்கக்கூடிய மாதிரி ஒரு ஃபேஸ் தான். ஸோ இந்த டைமில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி ரெகுலராக பாட்காஸ்ட் பண்ண முடியல, அதுதான் ரீசன். அண்ட் எனக்குமே ஒரு சின்ன பிரேக் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஒரு 7-8 வருஷமாக பண்ணிட்டே இருக்கோம், நடுவில் சின்ன சின்ன பிரேக்ஸ் தான் எடுத்திருக்கோம். ஸோ ஒரு சின்ன பிரேக் இருந்தால் நல்லாயிருக்குமோ அப்படின்னு தோணுச்சு, கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரலான்னு தோணுச்சு. ஸோ அதுதான் கொஞ்சம் ஒரு சின்ன ஹியாட்டஸில் இருக்கேன், ஒரு சின்ன பிரேக்கில் இருக்கேன், வேறு எதுவுமே இல்லை. ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹவுஸ் லைஃப்? நான் பேசலான்னு பரவாயில்ல, நீங்கள் என்கிட்ட பேசுங்க, டிஎம் பண்ணுங்கள், மெயில் பண்ணுங்கள். I'll be happy. If you guys are checking on me, I'll be very happy. I wish you all great things in life. Whatever is that you're doing now, do your best. Whatever is that you're trying now, try your best. Whatever it is that it is in your heart now, just go behind it. எல்லாமே நல்லதாக நடக்கும் உங்களுக்கு. Just work hard and be smart, சரிங்களா? அண்ட் நோ மேட்டர் வாட், நிறைய பிலீவ் பண்ணுங்கள். பிலீவ்க்கு இங்கே நிறைய பவர் இருக்குது. அண்ட் எப்போவுமே முழு மனசை நம்புங்க, வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அழகானது. ஸோ ஐ ட்ரை டு போஸ்ட் அட்லீஸ்ட் 1 எபிசோட் எவ்ரி மந்த்துங்க. அட்லீஸ்ட் இந்த மாதிரி கேஷுவலாக நான் பேச ட்ரை பண்ணுறேன், ஒரு ரெகுலாரிட்டிக்காக. ஆர் ஏதாவது ஒரு சில ஓல்டு எபிசோட்ஸ் கொஞ்சம் ரீஅப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ ஐ ஹோப் ஒன் டே ஆர் வெரி சூன் த ஃப்ரீக்வன்சி வில் பி பேக், ஆர் அட்லீஸ்ட் இந்த மாதிரியாக நான் பண்ணிகிட்டே இருப்பேன், நான் நம்புகிறேன். யூ ஆல்சோ கீப் மீ இன் யோர் தாட்ஸ் அண்ட் ப்ரேயர்ஸ். இது நவீன் விக்னேஸ்வரன், இதயத்தின் குரல். நன்றிகள் 1000. டாடா, பபாய்.